ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மே மாத பலன்கள் பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரகநிலைகள்னு பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இந்த மாதத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தா, மாதத்தின் முதல் நாளே நமக்கு சித்ரா பௌர்ணமி தினம், முழு பௌர்ணமி அன்னைக்கு தொழிலாளர் தினமும் கூட. உலகத்துல இருக்க அத்தனை பேரும் தொழிலாளர்கள் இல்லைன்னா யாருமே கிடையாது. இப்போ அத்தனை தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். சித்திரகுப்தர் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, சந்திரன் வழிபாடு எல்லாத்துக்கும் பெஸ்டான டே. முருகன் கோயில்கள் எல்லாம் கோலாகல விசேஷம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு முக்கியமான தினம் மதுரைக்கு முத்திரை பதிக்கும் சித்திரை திருவிழா. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் மதுரைக்காரவங்க சித்திரை திருவிழாவுக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய அந்த ஒரு தினம். 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிற நாள். 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி தினம். அன்னைக்கு பக்ரீத் பண்டிகை. உலகம் முழுவதும் வாழும் அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 30ஆம் தேதி நமக்கு வைகாசி விசாகம். சொல்லவே தேவையில்லை. அறுபடை வீடுகள்ல முருகனுக்கு அபிஷேகம், அலங்காரம், காவடி. அன்னைக்கு முக்கிய விரத நாள். இனி 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. துணிச்சல் மிகுந்த துலாம் ராசிக்காரர்கள். ஜென்ரலாவே இன்னைக்கு பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பார்த்தா டாப் 3ல இருக்க ராசிகள்ல துலாம் ராசிக்காரர்களும் ஒருத்தர். நிறைய பிளஸ் சந்திச்சுட்டு வந்தீங்க. யாராவது ஒரு சிலருக்கு அவங்களுடைய தசா புத்தி சரியில்லைன்னா ஓரளவு ஆவரேஜான டைமா இருந்திருக்கும். ஆனா கோச்சார ரீதியா துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களும் சப்போர்ட்டா இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இப்ப இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர், இன்னும் சூப்பர். ஏன்னா உங்க ராசிநாதன் 9ஆம் இடமான திரிகோண ஸ்தானத்துல, பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. ஜென்ரலாவே துலாம் ராசிக்காரர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்க கையால ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா அது வளரும். நீங்க அதிர்ஷ்டமானவங்க, பாக்கியசாலி. அப்ப இந்த டைம்ல ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கை அப்படிங்கிற ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப உங்களுடைய அதிர்ஷ்டம் இன்னும் பெருகும். நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்க கையால ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது வளரும், நீடித்து நிலைக்கும். இப்போ 9ஆம் இடத்துல குருவும் இருக்காரு. 9ல குரு இருக்கிறது சூப்பர், பக்கா. இப்ப சுக்கிரனும் சேர்ந்து, குரு பகவானோட சேர்ந்து சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்குது. சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஃபாரின் போகணுமா போலாம், குழந்தை வேணுமா கிடைக்கும், திருமணம் நடக்கணுமா கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு. அப்ப திருமணம் நடக்கணுமா நடக்கும். கரெக்டான டைம்ல அவங்கவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி என்ன கிடைக்கணுமோ இந்த டைம்ல பக்காவா கிடைக்கும். படிக்கணும்னு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர் கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல ரொம்ப நாளா பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆப்டான டைம். ஏன்னா திரிகோண ஸ்தானங்களை செக் பண்ணி பாருங்க. துலாம், கும்பம், மிதுனம், சுக்கிரனும் ராகுவும் குருவும் கனெக்ட் ஆறாங்க. அப்போ சுக்கிரன் பிளஸ் ராகுனா பியூட்டிஷியனுக்கு ஒரு பெஸ்ட் கிரக சேர்க்கை. இப்ப இந்த டைம்ல பெண்கள் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பர். ஜவுளி கடை, துணிக்கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பர். இல்ல ஆல்ரெடி நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் உண்டு. நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அரசாங்க உத்தியோகம், அரசாங்க அனுகூலம், அரசாங்கத்தினால ஒரு நன்மை, இல்ல அப்பாவால ஒரு சப்போர்ட், அப்பா வழியில இருந்து ஒரு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை 8ஆம் இடத்துல இருக்க சூரிய பகவான் 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. சூரியனா என்னங்க, ஆளுமை, அதிகாரம், அரசாங்க உத்தியோகம். அரசாங்கக்காரகன் வருமான ஸ்தானத்தை பாக்குறனால உங்க வீட்டுக்கு அரசாங்க வருமானம் உண்டு. அப்படியே 7ஆம் இடத்தை போட்டு பாருங்க. 7ஆம் இடத்துல 7 கூடையவர் ஆட்சியா இருக்காரு. உங்க கணவனோ உங்க மனைவியோ ஆட்சியா இருக்காங்க. அப்போ உங்களுக்கும் உங்க கணவனுக்கோ கண்டிப்பா இந்த டைம்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அவங்களுக்கு 2ஆம் இடம்னு பார்த்தாலும் 2ஆம் இடத்துல சூரிய பகவான். அப்போ கன்ஃபார்மா ஒரு அரசு வருமானம், அரசாங்க உத்தியோகம், அரசாங்க அனுகூலம், அரசாங்கத்துல ஒரு பதவி துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிற வீட்டுல உண்டு. உங்க குடும்பத்துக்கு அரசாங்க அனுகூலம் இந்த டைம்ல கண்டிப்பா உண்டு. இயற்கையாவே 5 கூடிய சூரிய பகவான் 2ன்னு சொல்ற புதிய வரவுன்னு சொல்ற குடும்ப ஸ்தானத்தை பாக்குறதுனால நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த டைம்ல ட்வின் பேபி பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புதன்னா யாருங்க, 2ன்னு சொல்லக்கூடிய இரட்டைத்தன்மை வாய்ந்தவர்.
அப்ப அந்த புதனும் சேர்ந்து இந்த ரெண்டுங்கிற வருமான ஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை பாக்குறதுனால ஒரு சிலருக்கு ட்வின் பேபிஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. 2ஆம் இடத்து அதிபதியே 2ஆம் இடத்தை பாக்குறாரு, அவருடைய 8ஆம் பார்வையால பாக்குறாரு. திடீர் அதிர்ஷ்டத்தினால உங்களுக்கு ஒரு பண வரவு, ஒரு லம்ப் அமௌண்ட் காத்துட்டு இருக்கு. 2ஆம் இடம் வலுப்பெறுது. உங்க ராசிய செவ்வாய் பகவானும் பார்த்து குரு பகவானும் பாக்குறது நம்பர் 1 யோகம். உங்களுடைய 2ஆம் இடத்தை சூரிய பகவானும் பார்த்து செவ்வாய் பகவானும் பாக்குறது அதை விட யோகம். 3ஆம் இடத்தையும் பாருங்க, குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து பாக்குறாங்க. அப்ப ராஜ கிரகங்கள் அத்தனையும் 1, 2, 3 பாவங்களையும் சேர்த்து பாக்குறது, இந்த அத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாணம் நடக்கணுமா, குழந்தை வேணுமா, தலைமை பொறுப்பு வேணுமா, வேலை வேணுமா, வருமானம் வேணுமா, குழந்தை வேணுமா, குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சண்டையா, இல்ல உங்க முயற்சிகள் அத்தனையும் தடைப்படுதா, உங்களுடைய உடன்பிறப்புகள் நடுவுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, எல்லாமே சால்வ் ஆகும். சோ எல்லா கிரகங்களும் ஒரு பாசிட்டிவான வைப்ஸ்ல, பாசிட்டிவ் மோட்ல உங்களுக்காக அத்தனை சப்போர்ட்டையும் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. 3ஆம் இடத்தை குரு பகவானும் பாக்குறாரு, சுக்கிர பகவானும் பாக்குறாரு. 3ஆம் இடம்னா நமக்கு கை. அப்ப பெரும் பணத்துக்கு அதிபதியான காரக கிரகங்கள் உங்களுடைய 3ஆம் இடத்தை பாக்குறனால தங்க நகைகள், வெள்ளி நகைகள், கையில அணிக்கூடிய அத்தனை நகைகளும் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. 5 கூடைய சனி பகவான், குல தெய்வம்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் சக்சஸ் தான். நீங்க என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் டிக் 100 மார்க் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். குல தெய்வ சப்போர்ட் இருக்கு, உபாசனை தெய்வ சப்போர்ட் இருக்கு, அத்தனை தெய்வ கிரகங்களும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, ராஜ கிரகங்களும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப உங்களுக்கு ராஜா மாதிரியான ஒரு வாழ்க்கை. 5 குடையவர் 6க்கு போயிட்டாரு. அப்ப 5ங்கிற உயர் படிப்பு 6க்கு போயினதுனால உயர் படிப்பு, உயர் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வீட்டை விட்டு வெளியில போய் படிக்கிறதுக்கான, வெளியில தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். புதனும் 8ஆம் இடத்துல. அப்ப 8ஆம் இடத்துல புதன் இருந்தா நிறைய படிக்க போறீங்க. உங்க வீட்டை விட்டு தள்ளி மறைஞ்சிருந்து படிக்க போறீங்க. நிறைய துலாம் ராசிக்காரர்கள் உங்க வீட்டுல இருந்து தள்ளி வெளியில போய் தங்கி வேலை பார்க்க போறீங்க, படிக்க போறீங்க. பாசிட்டிவ் நிறைய இருக்கு. நெகட்டிவ் நம்ம சொல்லணும்ல. 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சியா இருக்காரு. அதே 10 நாளைக்கு சூரிய பகவான் உச்சமா இருக்காரு. சோ நீங்க எங்க போய் பேசினாலும் பெரிய மனித தொடர்புகள் கிடைக்கும். சோ நீங்க போய் கோபமா எதுவும் பேசிடக்கூடாது. நார்மலாவே துலாம் ராசிக்காரர்கள் கோவப்பட மாட்டீங்க. 7ஆம் இடத்துல இருக்க அதிகாரிகள் இல்ல 7ஆம் இடத்துல நீங்க யார்கிட்ட போய் பேசினாலும் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் அத்தனை பேரும் 7ஆம் இடம். சோ அவங்க கோபமா பேசினாலும் நீங்க தனிவா பேசிட்டு வரணும். இது ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கணும். 2வது 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்துல சூரிய பகவானும் இருக்கிறதுனால இது ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்மர் சீசன், வயிறு சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. திடீர்னு சரியில்லை, வயிறு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனேன், ட்ரிப்ஸ் போட்டேன்னு சொல்ற நிலைமை கூட வரலாம். சோ வயிறுன்ற விஷயத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அதிக கோபம் வரும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்களுக்கு நன்மையவே செய்வாரு. எதை பண்ணாலும் உங்களுக்கு நம்பர் 1 யோகக்காரர் சனி பகவான் தான். ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திருகோணத்துக்கும் அதிபதி சனி பகவான் நம்பர் 1 யோகக்காரர் அவர் தான். அவரு 6ஆம் இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. சனி எங்க இருக்காரோ அந்த இடத்த விருத்தி பண்ணி கொடுப்பாரு. அப்ப எங்க இருந்தாலும் விருத்தி பண்ணி கொடுக்கிறவரு நோயின்னு சொல்லக்கூடிய ஸ்தானமும் அதுதான். அப்ப உங்களுக்கு நோயையும் கொடுப்பார். அது உங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக கொடுப்பார். நல்ல காரமான ஃபுட்டா சாப்பிட்டுட்டு எனக்கு வயிறு சரியில்லைன்னா என்ன பண்றது? அப்போ சனி பகவான் நீங்க இப்படிதான் இருக்கணும்னு உங்களை வழி நடத்துறதுக்காக ஒரு விஷயத்த கொடுப்பார். கடனை கொடுப்பார். நல்ல விஷயத்துக்கான கடனை கொடுப்பார். குழந்தைகள் படிப்பு செலவுக்கு கடன் வாங்குறதுல தப்பில்ல. குழந்தைகள் திருமணத்திற்கு கடன் வாங்குறது தப்பில்ல. அப்ப 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு விதத்துல கடனையோ நோயவோ கொடுக்கதான் செய்வார். ஆனா அது நல்ல விஷயத்துல நீங்க அதை நம்ம அனுபவத்துக்குன்னு எடுத்துக்கணும். உங்க பேர்ல கடனே இல்லைனாலும் உங்க நேம்ல ஒரு கடன் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நோய் வராது. உங்களுடைய பாக்கியாதிபதி 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு விதத்துல யோகமே. ஏன்னா புதன் மறையலாம், நிறைந்த கல்வி, நிறைந்த தன லாபம். புதன் மறையலாம், சூரியனோட சேர்ந்து இருக்காரு. இப்ப 9ஆம் வீட்டு அதிபதி அவருக்கு 12ல 8ஆம் இடத்துல மறைந்ததும், சூரியன் தந்தைன்னு சொல்லக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துல மறைந்ததும் தந்தையினுடைய உடல்நிலையில கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதமும் துள்ளி குதித்து ஓடக்கூடிய ஒரு காலம். நவகிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. முழுக்க முழுக்க நவகிரக வழிபாடு பண்ணுங்க. நவகிரக ஸ்லோகன் சொல்லிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா ஈரோஜி. நன்றி, வணக்கம்.